உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய தமிழர் திருநாள் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்கள் ஊர் ஏர்வாடியுடைய பொங்கல் திருவிழாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது தமிழராய் பிறந்த அனைவருக்குமான பொதுவான பண்டிகை. இன்றைக்கி நான் பொங்கல் கொண்டாட நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, ஏர்வாடி அரசு பள்ளியில் 2 தலைமுறைக்கு ஆசிரியராக தான் படித்த பள்ளியிலேயே பணிபுரிந்து பல திறமையான மாணவர்களை உருவாக்கிய எங்களுடைய ஆசிரியர் திரு தங்கவேல் சார் அவங்க வீட்டுக்கு தான் பொங்கல் பண்டிகையை கொண்டாட வந்திருக்கோம். நேற்று நான் உங்கள் வீட்டுக்கு பொங்கல் பண்டிகையை கொண்டாட வரேன் சார் அப்படின்னு சொன்ன உடனேயே எத்தனையோ ஃபோன் கால், சார் நாளைக்கு இத்தனை மணிக்கு வந்துருங்க, இத்தனை மணிக்கு நாங்கள் பொங்கல் வைப்போம் அப்படின்னு அடுத்தடுத்து ஃபோன் பண்ணி அழைப்பு கொடுத்தாங்க. ஆசிரியர் தங்கவேல் சார் அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியையும் பொங்கல் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வருட தைப்பொங்கல் திருநாளை தங்கவேல் சார் அவங்களுடைய மகன்கள், அவங்களுடைய மருமகள்கள், அவங்களுடைய பேர குழந்தைகள்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த அவங்க குடும்பத்தாரோடையும் இந்த தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடினது ரொம்பவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தியது முதல்ல இறைவனுக்கும் நன்றி. அடுத்ததாக எங்களுடைய ஆசிரியர் திரு தங்கவேல் சார் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்பவே நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நாள் ரொம்ப இனிய நாளாகவே இருந்துச்சு. தமிழர் திருநாள் அப்படிங்கிறது ஒரு மதம் சார்ந்த பண்டிகை கிடையாது. உலகத் தமிழர்கள் அனைவருக்குமான பொதுவான திருவிழா இது. எப்படி ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறதோ அதே போல் உலகத் தமிழர்கள் அனைவருக்குமான பண்டிகை தான் இந்த தைப்பொங்கல் திருநாள். ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் முதல் நாள் தான் இந்த பண்டிகை கொண்டாடப்படுது. பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது தமிழர்களின் முக்கியமான அறுவடை திருநாள் தான். பார்த்திங்கன்னா மழை நல்லா செழிப்பாக பெஞ்சு விவசாயம் செய்து நல்ல விளைச்சல் கொடுத்ததுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழா தான், ஒரு திருநாள் தான் இந்த பொங்கல் திருநாள். தமிழர்களின் பண்பாடு பாரம்பரியத்தை பறைசாற்றக்கூடியது இந்த திருநாள். அது இல்லாமல் உறவுகளுக்கு அந்த விவசாயம் செஞ்சு விளைஞ்ச கரும்பு, கிழங்கு, மஞ்சள் எல்லாத்துமே பொங்க பொடி அப்படின்னு சொல்லி ஒருவருக்கொருவர் அதை பரிமாறிக்கொண்டு ஒரு அன்பையும் சேர்த்து பரிமாறக்கூடிய ஒரு விழா தான் இந்த பொங்கல் திருநாள். அருள்மறையாம் திருக்குர்ஆனில் கூட இறைவன் அழகாக சொல்கிறான், படரும் கொடிகள் படராத செடிகள் ஆகியவற்றை கொண்ட விதவிதமான தோட்டங்களையும் பேரிச்சந்தோப்புகளையும் பல வகைப்பட்ட உண்பொருட்களை அளிக்கக்கூடிய தாவரங்களையும் பயிர்களையும் படைத்தவன் அந்த இறைவன்தான். அவை காய்க்கும்போது அவற்றின் பலன்களை புசியுங்கள், அவற்றின் அறுவடை நாளில் இறைவனுக்குரிய பங்கினை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி அல்குரான் 6வது அத்தியாயத்தில் 141வது வசனத்தில் அழகாக இந்த விளைபொருட்களை பற்றி ரொம்ப அழகாக இறைவன் சொல்லி காட்டுறான். ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் கிடையாது, தமிழராய் பிறந்த அனைவருக்குமான திருநாள் தான் இந்த பொங்கல் பண்டிகை. பொதுவாக முஸ்லீம்கள் அப்படின்னாலே உங்கள் எல்லாத்துக்குமே ஹிந்தி தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் எங்களுக்கு ஹிந்தியில் ஆவன்னா எதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இந்த மண்ணில் பிறந்த பச்சை தமிழர்கள் நாங்கள். மதத்தால் வேண்டுமானால் நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கலாம், ஆனால் மொழியால் நாங்கள் தமிழர்கள், இனத்தால் நாங்கள் திராவிடர்கள் தான். பொங்கல் பொங்க போகிறது. இந்த பொங்கலை போல் அனைவருடைய உள்ளங்களிலும், அனைவருடைய வாழ்க்கையிலும், அனைவருடைய மனங்களிலும் மகிழ்ச்சி பொங்கலை போல் பொங்கட்டும். பொங்கல் கொஞ்சம் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வரல, பண்ணுவே நீட்டாக
இருக்கட்டும், நம்ம தண்ணி எடுத்துட்டு தம்பி போமா எல்லாரும் போடுங்க எல்லாரும். நீங்கள் இப்படி போட்டால் தான் கேம் நல்லா இருக்கும். கேம் நல்லா இருக்கும். நீங்கள் இந்த தைப்பொங்கல் திருநாள் நம்ம ஊருடைய உறவுகளோடு கொண்டாடினது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ரொம்பவே ஒரு ஆனந்தமாக ஒரு எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு. ஏர்வாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி முன்னாள் ஆசிரியர் திரு தங்கவேல் சார் அவங்களோட ஒரு சின்ன உரையாடல் இப்போ பார்க்கலாம். சார், தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இந்த தமிழர் திருநாளை ஒட்டி ஏர்வாடி மக்களுக்கு உங்களுடைய வாழ்த்து செய்தி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். முதற்கண் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் ஏர்வாடி அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையோடு ஒரு மத நல்லிணக்கத்தோடு இணைந்து நமது ஏர்வாடி மக்களுடைய வளர்ச்சிக்காக அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும் என்று இந்த தருணத்தில் அனைவரிடம் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பொங்கல் திருநாள் பொதுவாக மிகவும் சிறப்புடையது. அதாவது கதிரவனுக்கும் இயற்கை படைக்கக்கூடிய ஒரு பொங்கல் தான் இன்றைய தினம். இந்த பொங்கல் திருநாளில் அதாவது 4 நாட்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அது முதலில் போகி பண்டிகை என கொண்டாடப்படக்கூடிய இது பழையனைய கழித்து புதியவனை புகுத்துவதற்காக கொண்டாடக்கூடியது. அந்த காலத்துல எல்லாம் அந்த பண்டிகை கொண்டாடுவதற்கு காரணம் என்னதுன்னா, வீட்டெல்லாம் சுத்தம் செய்து வெள்ளை அடித்து அந்த சுண்ணாம்புக்கு ஒரு சக்தி உண்டு, கிருமிகளை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு. அதனாலதான் அப்பெல்லாம் இந்த சுண்ணாம்பு வைத்து வீட்டை சுத்தம் செய்து ஒவ்வொரு வருடமும் அது ஒரு பழக்கத்திற்கு கொண்டு வரும் பொழுது வீடு சுத்தமாகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே சுத்தம் செய்து வீட்டையும் சுத்தம் செய்து வெள்ளை அடிக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகள் எல்லாமே அழிந்து அது ஒரு புதிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கின்றது. அடுத்து பொங்கல் திருநாள் அன்று இயற்கைக்கும் மற்றும் சூரிய பகவானுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே அந்த பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அடுத்த நாள் மாட்டு பொங்கல். இப்பொழுதெல்லாம் நம்ம பார்க்க முடியல. நாங்க சிறுவர்களாக இருக்கும் பொழுதெல்லாம் மாடு, அதாவது வீட்டில் வளர்க்கக்கூடிய பசுமாடு மற்றும் காளை மாடுகள்லாம் எந்த அளவுக்கு உழவர்களுக்கும் சரி பொதுமக்களும் சரி பயன்பாட்டுக்கு இருந்தது. இப்ப தெரியல, இப்ப இயந்திரமயக்கப்பட்ட காரணத்தினால எல்லாமே இயந்திரமாயி போச்சு. முன்னால அந்த மாடு இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. அந்த அளவுக்கு உழவு தொழில், அது ஆரம்பத்துல அந்த உழவுக்கு பயன்படுத்துவதிலிருந்து வீட்டிற்கு அந்த அறுவடை செய்து நெல் கொண்டு வருவது வரை அந்த மாடு நம்மளோடு ஒரு மனிதராக நம்மளோடு முயன்று உழைத்து வந்தது. அதனால் அதற்கு ஒரு நன்றி செலுத்த விடும் விதமாக மறுநாள் மாட்டு பொங்கல் நடைபெற்றது. அப்புறம் என்னதுன்னா, காணும் பொங்கல் பொங்கல்லாம் இல்லைனாலும் சில இடங்கள்ல, அதாவது உறவினர்கள் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக காணக்கூடிய வகையில ஒன்று சேர்ந்து ஏதேனும் ஒரு இடத்துக்கு சென்று அதை சிறப்பாக ஒரு என்ஜாய்மெண்ட் பிக்னிக் மாதிரி போயிட்டு அது ஒரு காணும் பொங்கல் என்ற ஒரு நிகழ்ச்சியும் நடந்தது. இப்படி ஒரு சிறப்பாக தமிழர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பண்டிகையாக இந்த பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. அத்தகைய பொங்கல் நாளில் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு, குறிப்பாக இந்த பொங்கல் திருநாளில் என்னுடைய மூத்த சகோதரராக பள்ளியினுடைய பல்வேறு ஏர்வாடியினுடைய சமூக நல ஆர்வலராக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அகமது சாபி அவர்களுடைய புதல்வியும், அடுத்து என்னுடைய இனிய மாணவன், என்னுடைய அன்பிற்குரிய மாணவன் திரு பீர் முகமது அவர்களுடைய மனைவியுமாகிய பாத்திமா அவர்கள் இன்று இந்த எங்களுடைய தெருவில் நடக்கக்கூடிய எங்கள் இல்ல விழாவில் இந்த பொங்கல் திருநாளில் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு அவர்களுக்கு நன்றியையும்
வாழ்த்துக்களையும் அவருடைய பணி சிறப்பதற்காக வாழ்த்துக்களையும் அவர்கள் பல்வேறு சமூக நல பணிகள் செய்து வருகிறார்கள். அவருடைய பணி மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று இந்த பொங்கல் திருநாளில் வாழ்த்தி நன்றி தெரிவித்து உங்களுக்கெல்லாம் பொங்கல் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை சொல்லி விடைபெறி குடும்பத்தின் சார்பாக பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள் எல்லாத்துக்குமே பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பொங்கல் சொல்லுங்களேன். சரி. எங்கள் ஊர் ஏர்வாடி பார்த்திங்கன்னா அனைத்து சமுதாய மக்களும் அன்போடும் ரொம்ப ஒரு ஒற்றுமையோடும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சானாக வாழக்கூடிய ஊர் தான் எங்கள் ஊர் ஏர்வாடி. இன்றைக்கி ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான ஒரு பொங்கல் திருவிழா இனிதே முடிஞ்சுது. இது மட்டும் இல்லை, இனி சாயங்காலம் விளையாட்டு போட்டிகள் எல்லாமே நடக்கும். இன்றைக்கும் போல் என்றைக்குமே எல்லா மக்களும் ஒற்றுமையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லாருடைய மனதிலையும் இந்த மாதிரி சந்தோஷம் என்றுமே நிலவட்டுமாக. திரு தங்கவேல் சார் அவங்களும் சரி, அவங்களுடைய பிள்ளைகளும் சரி, அவங்களுடைய மருமகள் எல்லாருமே ரொம்பவே ஒரு அன்பாக உபசரித்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு நன்றி. அதோட பொங்கல் பொடியும் சேர்த்தே எனக்கு கிஃப்ட் தந்தாங்க. அதனால் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு நன்றி சொல்லிவிட்டு இந்த பொங்கல் திருநாளை ஏர்வாடியின் சமத்துவ பொங்கல் திருவிழாவை கொண்டாடிட்டு வீட்டுக்கு கிளப்பியாச்சு. இன்னும் பல தகவல்களோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை காத்திருங்கள். பொங்கலோ பொங்கல்.